எட்ரா கொக்கி எட்ரா பார்க்கலாம். டேய், இப்ப எதுக்குடா எங்களை மட்டும் போக வேணாம்னு சொன்ன? ஆனந்தியோட பிரச்சனைக்கு அந்த ரகு தான் முக்கிய காரணமா இருக்கான்னு காலையில தான் இவன் என்கிட்ட சொன்னான். அவனை தூக்க போறோம், அதுக்கு தான். அந்த விஷமா இதெல்லாம் பண்ணா? ஆமா, ஜூஸ்ல மயக்க மருந்து கொடுத்து அவன் தான் ஆனந்திய மயங்க வச்சிருக்கான். அந்த பொம்பளை பொறிக்க செருப்பால அடிச்சதோட விட்டுருக்க கூடாதுடா. அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும். இல்ல அவன் தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னு இருக்கணும். ஆனந்தி கையால என்னைக்கும் அவன் செத்திருக்க வேண்டியவன். நல்ல வேளை அவன் தப்பிச்சிட்டான். அவன் உயிரோட இருக்கிறது ஒரு விதத்துல நமக்கும் நல்லதுதான். அவனை தேடி கண்டுபிடிச்சு 4 எலும்ப உடைச்சா இதுக்கு யார் காரணம்னு உடனே உண்மையை சொல்லிடுவான். எதுக்கா இதை பண்ணான்னு தெரிஞ்சிடும். யாரோட இதை செஞ்சான்னு தெரிஞ்சிடும். அன்பு, அந்த ராஸ்கலை சும்மாவே விடக்கூடாது. வாங்க போலாம். ஜெயந்தி, அவன் வீட்டுல இல்லைன்னு ஆனந்தி சொன்னான். ரகு வீட்டு மேல அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கானா, அவனை போய் பிடிச்சு விசாரிச்சா விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் போறோம். டேய் அன்பே, அவன் விஷத்தோட ஃப்ரெண்டுன்னு சொல்ற. அவனை போய் விசாரிச்சா சொல்லுவானாடா? சொல்ல வைக்கணும். ஆனந்தி, உனக்கு ரகு வீடு தெரியும்ல? இல்ல சௌசவுக்கு தான் தெரியுமா? இல்ல அன்பு, எனக்கே தெரியும். அந்த வீட்டுக்கு நீ போனப்பயோ இல்ல அவனை பிடிச்சப்பயோ அவன் ஃப்ரெண்டு உன்னை பார்த்தானா? உன்னை அடையாளம் தெரியுமா அவனுக்கு? அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. சௌந்தர்யாவை தவிர அவன் வேற யாரையும் பார்த்ததில்ல. இது போதும். நீ என் கூட வந்து வீட்டை மட்டும் காட்டு, மத்த நான் பாத்துக்கிறேன். முத்து, ஜெயந்தி, வாங்க போலாம். ஆனந்தி, வா போலாம். சரி அன்பு.